பூமியில் ஜனனித்த ஒவ்வொரு மனிதனும் தசாபுத்திகளின் அடிப்படையில தான் பலன் அனுபவிப்பார். ஒரு ஜாதகருக்கு யோகமான தசை வந்துச்சுன்னா வாழ்க்கையில வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். அதே அவயோக தசைனா கண்டிப்பாக எத்தனை கோடிக்கு அதிபதியாக எத்தனை செல்வங்களுக்கு அதிபதியான நபருடைய மகன் மகளாக பிறந்தாலும் சிரமத்தை அனுபவிக்கும், செல்வந்தரா இருந்தாலும் செலவத்தை அனுபவிக்கும். அந்த வகையில வாழ்க்கையை தசாபுத்திகள் மூலியமாக இன்ப துன்பமாக மாற்றி அமைக்கும். ஆனா இந்த யோக ஜாதக அமைவு கொண்டவர்களுக்கு இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி அடுத்தடுத்த கட்டத்திற்கு ஜாதகர் பயணப்பட்டு கொண்டே இருப்பார். அதீத பிரச்சனைகள் வந்தாலும் ஜாதகருக்கு ஒரு நபர் துணை கிடைச்சு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது, அல்லது ஜாதகருடைய மனதை எப்பொழுதுமே உயிர் போட அந்த ரொம்ப துடிக்காம மனம் துடிக்காமல் மனம் வருத்தப்படாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கடைசி வரைக்கும் கொண்டு போற அமைவை தான் பார்க்க போறோம். இந்த அமைவு ஏன் இது ஸ்பெஷலா சொல்றோம்னா, யோக ஜாதகம் கொண்டவருடைய வாழ்க்கையிலும் சில சமயங்களில் துன்பங்கள் வரும், மனக்கவலைகள் வரும். அந்த ஜாதகர்கள்லாம் இந்த பதிவை பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கிரக தொடர்புகள் கிரகம் வலுத்திருக்குமாயின் நீங்க வருத்தமே பட வேண்டாம். வாழ்க்கையில எப்படிப்பட்டாலும் இந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலை மாறி வாழ்க்கையில் பெயர் புகழ் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். இந்த மன நிம்மதி யோக ஜாதகம் என்பது பணம் பொருளாதாரத்தில் அல்ல, மன நிம்மதியிலும் ஆத்ம திருப்தியிலும் தான் யோக ஜாதகம். பிறந்த பிறவியின் அர்த்தத்தை உணர்ந்து ஜாதக வாழ்க்கையில் பயணப்படுவது இன்ப துன்பங்கள் கிடைத்தாலும் அடுத்த கட்டத்திற்கு மனதை கொண்டு செல்லக்கூடிய வலு. அந்த வகையில மேஷம் முதல் 12 லக்னத்திற்கும் யோக ஜாதகம்